சாப்டர் 10. ஸோ சாப்டர் 10ல் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா முன்னாடியே சொன்ன மாதிரி ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங். ஸோ ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் அப்படின்னா வந்து எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற பில்டின் ஆப்ரேட்டர்ஸ், அதாவது ப்ளஸ் மைனஸ், லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ், ரிலேஷனல் ஆப்ரேஷன், இந்த மாதிரி ஆப்ரேட்டர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து எக்ஸ்ட்ரா ஃபங்க்ஷனாலிட்டி கொடுக்கறதா வந்து ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு சிம்பிளுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி ஆட் பண்ணி விடுவோம். அது எப்படி அப்படின்னா வந்துட்டு இப்போ வந்து ப்ளஸோட பேசிக் கான்செப்ட் வந்து 2 நம்பரை ஆட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். பட் இந்த ஓவர்லோடிங் கான்செப்ட்ஸில் என்ன பண்ணுவோம்னா வேறு ஏதாவது 2 கன்காட்டினேஷனுக்கு யூஸ் பண்ணுறோம், இல்லை வந்துட்டு 2 ஆப்ஜெக்ட்ஸ் நம்ம ஆட் பண்ண போகிறோம், இல்லை வந்து 2 ஆப்ஜெக்ட்டோட டேட்டாஸை வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா வந்துட்டு ஸோ இந்த மாதிரி கான்செப்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் தான் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம் அப்படின்னா வந்து இப்போ வந்து ஆப்ஜெக்ட் ஏ ஆப்ஜெக்ட் பின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஜெக்ட் ஏல இருக்க டேட்டாவும் ஆப்ஜெக்டில் பியில் இருக்க டேட்டாவையும் நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு ஸோ சிங்கிள் ஆப்ஜெக்ட்லேயே அதை ஆட் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு ஸோ இந்த ப்ளஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி இந்த 2 ஆப்ஜெக்ட் டேட்டாவையும் கெட் பண்ணி சிங்கிள் என்டிட்டியாக மாற்றலாம். ஸோ இது நம்ம எதுக்காக என்ன கீவேர்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு என்ன ஆப்ரேட்டர் நம்ம ஓவர்லோட் பண்ண போகிறோமோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஆப்ரேட்டர் அப்படிங்கிற ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஆப்ரேட்டர் சிம்பிளை யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ப்ளஸ் சிம்பிள் ஓவர்லோட் பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து ஆப்ரேட்டர் ப்ளஸ் சிம்பிள் அப்படின்னு இருக்கணும். ஸோ அந்த மெத்தட் நேம் வந்து அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து ஈஸியாக ஓவர் ரைட் பண்ண முடியும். ஸோ வந்து ஓவர் ரைட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்துட்டு ஸ்டாட்டிக் மெத்தட் வந்து ஈஸியாக ஓவர்லோட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து இன்டர்ஃபேஸஸ் அப்படின்னா என்னென்னா வந்து ரன் டைம் பாலிமார்பிசம் கான்செப்ட்ஸே தான். ஸோ இதில் வந்துட்டு டேட்டாஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னு பார்த்தா கிளாஸஸ் வந்து அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸஸாக இருக்கும். ஸோ வந்து கிளாஸும் அதில் இருக்க மெத்தட்ஸுக்கும் வந்து எந்த டெஃபனிஷனுமே இருக்காது, ஜஸ்ட் டிக்ளரேஷன் மட்டும்தான் இருக்கும். அந்த டெஃபனிஷன்ஸ் வந்து நம்ம தான் ரைட் பண்ணணும். எதுக்காக அந்த இன்டர்ஃபேஸஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா மல்டிபிள் ஓவர்லோட், அதாவது மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் செட் ஆகாது. சில ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் லைக் ஜாவாவில் பார்த்தோன்னா வந்து மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் செட் ஆகாதனால தான் வந்து நம்ம இன்டர்ஃபேஸஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ சேம் கான்செப்ட்டுக்காக தான் C#லேயும் வந்து மல்டிபிள் இன்டர்ஃபேஸஸ் சூட் ஆகாது அப்படிங்கிறதுக்காக தான் இன்டர்ஃபேஸஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இன்டர்ஃபேஸஸ் எதுக்காக அப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து இதுவும் கிட்டத்தட்ட கோட் ரீயூசபிளுக்காக தான். இன்டர்ஃபேஸ்க்கான கீவேர்டு வந்து என்ன இருக்குன்னா இன்டர்ஃபேஸ். இது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தா ஆஸ் யூஷுவல் இன்ஹெரிட்டன்ஸில் எப்படி நம்ம கோலன் யூஸ் பண்ணி அதை இன்ஹெரிட் பண்ணமோ அதே மாதிரி தான் இன்டர்ஃபேஸையும் நம்ம ஆக்சஸ் பண்ணுவோம். ஸோ இன்டர்ஃபேஸஸில் வந்து இருக்கிற மெத்தட்ஸ் எல்லாமே வந்துட்டு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸாக இருக்கும் அண்ட் கிளாஸஸும் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸஸாக இருக்கும். ஸோ வந்து நம்ம வந்து இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ண முடியாது, தென் வந்துட்டு அதுக்குள்ள இருக்கிற டேட்டாஸை வந்து நம்ம முன்னாடியே டிஃபைன் பண்ண முடியாது. அதை இன்ஹெரிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு அந்த டேட்டாவை வந்து நம்ம டிஃபைன் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங்கில் ஒரு எக்ஸாம்பிள் எப்படி வந்து ஆப்ரேட்டர் ஓவர்லோட் ஆகுது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ நம்ம ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங்காக புதுசாக ஒரு ப்ரோக்ராம், ஒரு புது ப்ராஜெக்ட் நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஸோ நியூ ப்ராஜெக்டில் வந்து ஓவர்லோட் எக்ஸாம்பிள் அப்படின்னு ஒரு நேம் வைக்கிறோம். ஸோ ஓவர்லோட் எக்ஸாம்பிள் நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம வந்து ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கிளாஸ் ப்ரோக்ராம் அப்படிங்கிறதுல வந்துட்டு அதுக்கு முன்னாடி வந்து ஒரு பாக்ஸ் அப்படின்ற ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணுவோம். ஸோ கிளாஸ் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ இதில் வந்து நமக்கு தேவையானதில் டிஃபைன் பண்ணுறோம். ஸோ இதில் வந்துட்டு நம்ம ஒரு கிளாஸோட வால்யூம், ஒரு பாக்ஸோட வால்யூம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ப்ரோக்ராம் நம்ம ரைட் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்துட்டு நம்ம என்ன எழுதுகிறோம் அப்படின்னா ப்ரைவேட். ஸோ இது வந்து எதுக்காக அப்படின்னா இன்ஹெரிட் பண்ணுறப்போ வந்து அதுக்குள்ளே இருக்க கிளாஸஸ் மட்டும்தான் வந்து ஒர்க் ஆகணும், யூஸ் ஆகணும், அப்படி ஆக்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். ஸோ ப்ரைவேட் டபுள் லென்த், ப்ரைவேட் டபுள் ஹைட் அண்ட் ப்ரைவேட் டபுள் பிரெத். ஸோ இந்த மூணுமே நம்ம டிக்ளேர் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்து இதுக்கான வால்யூம் எப்படி கெட் பண்ணுறதுங்கிறதுக்கான ஒரு ஃபங்க்ஷன் எழுத போகிறோம். அதாவது வந்து இந்த பாக்ஸ் அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பிஹேவியர் எழுத போகிறோம். அந்த பிஹேவியர் எதுக்காக அப்படின்னா வந்து எப்படி வால்யூம் கெட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக. ஸோ அந்த மெத்தட் வந்து எப்படி இருக்குன்னா பப்ளிக் வாய்ட். ஸோ வந்து இந்த வால்யூம் வந்து டபுள் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுறதுனால பப்ளிக் டபுள்னு கொடுத்து கெட் வால்யூம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ இந்த கெட் வால்யூம் மெத்தடில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா ஸோ இதில் வந்துட்டு எந்த ஒரு பேராமீட்டருமே நம்ம பாஸ் பண்ணல. ஸோ வந்து இது என்ன ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோன்னா ரிட்டர்ன் ஆஃப், ஸோ ரிட்டர்ன் ஆஃப் லென்த் இன்ட்டு ஹைட் இன்ட்டு பிரெத். ஸோ இதை தான் வந்து இப்போ ரிட்டர்ன் பண்ண போகுது. ஸோ இதான் வந்து மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேஷன். ஸோ மல்டிப்ளிகேஷன் லென்த் நார்மல் ஒரு வால்யூம் கண்டுபிடிக்கான ஃபார்முலா இது. ஸோ இது வந்து கெட் வால்யூம்காக எடுத்திருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்து எப்படி ஒரு ஆப்ரேட்டர் ஓவர்லோட் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தட் எழுதுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து ஆப்ரேட்டர் ஓவர்லோட் பண்ணுறதுக்காக பப்ளிக் ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணுறோம், பப்ளிக்காக ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணுறோம், பப்ளிக் ஸ்டாட்டிக். ஸோ வந்து இதில் ரிட்டர்ன் டைப் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா
ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ அதனால் பாக்ஸ் அப்படிங்கிற அந்த ஆப்ஜெக்ட்டே ரிட்டர்ன் பண்ணுறதுனால வந்து நம்ம பாக்ஸ் அப்படிங்கிற ஒரு ரிட்டர்ன் டைப்பை ஸ்பெசிஃபை பண்ணுறோம். ஸோ இதில் வந்துட்டு நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் வந்து எந்த ஒரு மெத்தட் ஆப்ரேட்டர் ஓவர்லோட் பண்ண போகிறோமோ அதில் வந்து ஆப்ரேட்டர் அப்படிங்கிற ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்துட்டு அதோட சிம்பிள் நம்ம வந்து மென்ஷன் பண்ணணும். ஸோ ஆப்ரேட்டர் ப்ளஸ் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம். ஸோ மென்ஷன் பண்ணோன்னே இப்போ இந்த மெத்தட் வந்துட்டு ஓவர்லோட் ஆகிடும். அதாவது வந்து ப்ளஸ்ஸை வந்து நம்ம ஓவர்லோட் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து 2 பேராமீட்டர் நம்ம பாஸ் பண்ணுறோம். அதாவது வந்துட்டு 2 ஆப்ஜெக்ட்ஸ் நம்ம பாஸ் பண்ண போகிறோம். பாக்ஸ் ஏ கம்மா பாக்ஸ் பி அப்படிங்கிற 2 ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நம்ம பாஸ் பண்ண போகிறோம். ஸோ இதோட ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 2ஓட டேட்டாவையும் கெட் பண்ணி அதை ஆட் பண்ணணும் அப்படிங்கிறதா வந்து இதோட ப்ராசஸ். ஸோ வந்து இதில் என்ன ஃபங்க்ஷனாலிட்டி எப்படி க்ரியேட் பண்ண போகிறோம்னு பார்த்தா இதுக்காக ஒரு நியூ இன்ஸ்டன்ஸ் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்காக நியூ இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணுறோம். பாக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நியூ பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இதோட வேல்யூஸ் வந்து நம்ம அசைன் பண்ண போகிறோம். ஸோ bx.length அதாவது இதோட லென்த் என்னவாக இருக்கும்னா நம்ம பாஸ் பண்ணுற 2 ஆப்ஜெக்டோட லென்த்தும் தான் வந்து அதோட லென்த். ஸோ a.length ப்ளஸ் b.length அப்படிங்கிறது தான் வந்து இதோட ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ a.length.b.length ஸோ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு bx.height அப்படின்றதுல வந்துட்டு b.height a.height ப்ளஸ் b.height ஸோ வந்து 2 ஆப்ஜெக்டோட ஹைட்டையும் நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து b.breadth அப்படிங்கிறதுல வந்துட்டு a.breadth அண்ட் b.breadth ஸோ இது ரெண்டையுமே வந்து நம்ம இப்போ ஆட் பண்ணுறோம். ஸோ இது பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் பார்த்தா ரிட்டன் bx. ஸோ வந்து இதெல்லாம் ஆட் ஆனதுக்கப்புறம் அந்த ஆப்ஜெக்டை ரிட்டன் பண்ணு அப்படிங்கிறதா வந்து இதோட கான்செப்ட். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு ப்ளஸ் சிம்பிளை ஓவர்லோட் பண்ணுறதுக்காக இந்த மெத்தட் நம்ம எழுதியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல வந்து எப்படி நம்ம அந்த பாக்ஸை இன்வோக் பண்ணுறோம், எப்படி அது வேல்யூ அசைன் ஆனதுக்கப்புறம் இந்த ப்ளஸ் சிம்பிள் எப்படி ஓவர் ரைட் ஆகுது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த பாக்ஸுக்கு வந்து ஒரு இன்ஸ்டன்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணிக்குவோம். ஸோ bx1 அப்படின்னு சொல்லி க்ரியேட் பண்ணி நியூ பாக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ இதில் வந்து இந்த 3க்குமே வந்துட்டு ஒரு வேல்யூ நம்ம அசைன் பண்ண போகிறோம். bx.length அப்படின்னு சொல்லிட்டு ஸோ bx1 டாட்னு எழுதினதுக்கப்புறம் டாட்டில் வந்து எந்த ஆப்ரேட்டருமே ஆக்சஸபிள் ஆகலை. எதனால் அப்படின்னு பார்த்தா இந்த இடத்துல நம்ம வந்து ப்ரைவேட் அப்படின்னு செட் பண்ணதுனால. ஸோ இப்போ ஒரே ஒரு டேட்டா டைப் மட்டும் பப்ளிக் அப்படின்னு கொடுத்ததுக்கப்புறம் இப்போ வந்து ஆக்சஸ் ஆகுது என்னென்னு பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல லென்த் வந்து ஆக்சஸ் ஆகுது. ஸோ வந்து bx.lengthல வந்து 10.1 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அசைன் பண்ணுறோம். ஸோ எல்லா வேரியபிள்ஸுமே இதில் வந்து பப்ளிக்காக மாற்றிடுறோம். எதனால் அப்படின்னு கேட்டோம்னா அப்போ தான் வந்து கீழே இருக்க டிரைவ்டு கிளாஸ்னால இதை ஆக்சஸ் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா வந்து இதனால் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ bx1.length நம்ம அசைன் பண்ணியாச்சு. ஸோ bx1.height வந்து நம்ம அசைன் பண்ணணும். ஸோ bx1.height வந்து 12 அப்படின்னு அசைன் பண்ணுறோம். ஸோ bx1க்கான பிரெத் வந்து நம்ம அசைன் பண்ணணும். ஸோ bx1ஓட பிரெத் வந்து எவ்வளோன்னு பார்த்தா வந்து ஒரு 12 அப்படின்னு சொல்லி ஒரு 13 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அசைன் பண்ணுறோம். ஸோ செகண்டாக அகைன் வந்து நம்ம இன்னொரு பாக்ஸ் ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். ஸோ box2 இஸ் ஈக்குவல் டு நியூ பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு க்ரியேட் பண்ணுறோம். ஸோ இதில் வந்துட்டு அதோட வேல்யூஸ் நம்ம அசைன் பண்ணுறோம். bx2.length அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கான வேல்யூ வந்து நம்ம அசைன் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து 15 அப்படின்னு சொல்லிட்டு அசைன் பண்ணுறோம். ஸோ அகைன் வந்துட்டு bx2ல் வந்துட்டு அடுத்த ஹைட் அண்ட் லென்த் அதெல்லாம் அசைன் பண்ண போகிறோம். ஸோ bx2.height அதில் வந்து நம்ம எவ்வளோ அசைன் பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு அதில் ஒரு 20 அப்படின்னு சொல்லிட்டு அசைன் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து அதோட பிரெத் நம்ம அசைன் பண்ண போகிறோம். bx2.breadth ஸோ இதோட பிரெத் வந்துட்டு ஒரு 25 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அசைன் பண்ணுறோம். ஸோ வந்து 2 பாக்ஸ்க்கான வேல்யூஸ் வந்து நம்ம அசைன் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு 3ஆவதாக ஒரு பாக்ஸ் க்ரியேட் பண்ணி இது எப்படி நம்ம ஆட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ பாக்ஸ் bx3 இஸ் ஈக்குவல் டு நியூ பாக்ஸ் ஆஃப் 3 நியூ பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து இது எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ bx3 ஈக்குவல் டு bx1 ப்ளஸ் bx2 அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து இதோட டேட்டா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ வந்து நம்ம டிஸ்பிளேயில் பார்க்கலாம். ஸோ வந்துட்டு ஸோ இதுக்கான 3 வால்யூஸையும் டேட்டாவையும் அசைன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து console.write லைனில் இதில் வந்து எப்படி இதோட வால்யூம்ஸ் நம்ம பார்க்குறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ console.write லைனில் வந்துட்டு ஸோ bx1 ஸோ வந்து இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தா நம்ம வந்து இன்னும் வந்து வால்யூமை கெட் பண்ணுறதுக்காக எந்த ஒரு டிஸ்பிளேயுமே வைக்கல. பிகாஸ் வந்து இந்த கெட் வால்யூம் வந்து இன்னும் கால் பண்ணவே இல்லை. ஸோ எல்லா இடத்துலையும் வந்து நம்ம கெட் வால்யூம் வந்து கால் பண்ணணும். ஸோ வந்து இந்த இடத்துல கால் பண்ணுறதுக்கு பதிலாக வந்துட்டு நம்ம console.write லைன்லேயே வந்து நம்ம கால் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு console.write லைனில் வந்துட்டு ஃபஸ்ட்டு பாக்ஸோட அவுட்புட் வந்து பார்க்கலாம். ஸோ box1 வால்யூம் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம். ஸோ box1 வால்யூம் வந்து எவ்வளோ வருது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ bx1 டாட் கெட் வால்யூம் ஸோ அப்படின்னு நம்ம வந்து ஒரு வேல்யூ கொடுத்து அசைன் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு console.write லைனில் வந்துட்டு அடுத்து box2 ஸோ box2.write லைன் ஸோ console.write லைனில் வந்துட்டு box2.volume ஸோ இதோட வால்யூம் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ப்ளஸ் bx2.getVolume ஸோ நம்ம இதுவும் கெட் பண்ணியாச்சு.
ஸோ இப்போ தேர்டாக வந்துட்டு எப்படி பாக்ஸ் 3யோட வால்யூம் எப்படி கெட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். கன்சோல் டாட் ரைட் லைனில் வந்துட்டு பாக்ஸ் 3 வால்யூம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூசர் டெக்ஸ்ட் நம்ம டைப் பண்ணுறோம். ஸோ அதை டைப் பண்ணதுக்கப்புறம் பாக்ஸ் 3 வால்யூமில் வந்துட்டு bx3 டாட் கெட் வால்யூம் அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ இப்போ இதோட அவுட்புட்ஸ் வந்து எப்படி வருது அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம அதுக்கு முன்னாடி வந்து கன்சோல் டாட் ரீட் கீ வந்து கொடுக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு அந்த கன்சோல் ஸ்க்ரீன் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும். ஸோ கன்சோல் டாட் ரீட் கீ அப்படிங்கிறத நம்ம கொடுக்குறோம். ஸோ கன்சோல் ரீட் கீ கொடுத்துட்டோம். ஸோ இப்போ அதை அவுட்புட் பண்ணி பார்க்குறோம். இது எப்படி இதோட ஓவர்லோட் கான்செப்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம ப்ரோக்ராம் ரன் கொடுத்தாச்சு. ஸோ எந்த எரருமே இல்லாமல் கரெக்டாக வந்துடுச்சு. ஸோ இந்த இடத்துல பார்த்தோன்னா அதோட அவுட்புட் வந்து கிளியராக கிடச்சிருக்கு. ஸோ இது எந்த இடத்துல வந்து இந்த ப்ளஸ் ஆப்ரேட்டர் ஓவர்லோட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ இந்த மெத்தடில் தான் எக்ஸாக்டாக. ஏன்னா வந்து பாக்ஸ் 1 ப்ளஸ் பாக்ஸ் 3 இஸ் ஈக்குவல் டு பாக்ஸ் 1 ப்ளஸ் பாக்ஸ் 2ன்னு கொடுத்தோன்னே 2 ஆப்ஜெக்ட்ஸும் டேரெக்டாக ஆட் ஆகிடுச்சு. எப்படி ஆட் ஆகிடுச்சுன்னு பார்த்தோன்னா, இந்த ஓவர்லோட் பண்ண மெத்தட்னால தான். சப்போஸ் இது இல்லைன்னா டேரெக்டாக நம்ம இந்த மாதிரி ஆட் பண்ண முடியாது. ஏன்னா வந்து ஒவ்வொரு பாக்ஸ் 1 பாக்ஸ் 2 ரெண்டுக்குமே வந்து டிஃப்ரெண்ட் 3 வேல்யூஸ் இருக்குது, லென்த், ஹைட்டு, பிரெத்துன்னு சொல்லிட்டு. ஸோ டேரெக்டாக அந்த ஒரு ப்ளஸ் சிம்பிளை வச்சு நம்மளால் ஆட் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தா, இண்டிவிஜுவலாக வந்து bx3 டாட் லென்த் ஈக்குவல் டு bx1 டாட் லென்த், bx2 டாட் லென்த் அப்படின்னு. சப்போஸ் நம்ம ஓவர்லோட் கான்செப்ட் யூஸ் பண்ணல அப்படின்னா வந்துட்டு நம்ம என்ன மெத்தட் நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னு பார்த்தா, சப்போஸ் ஓவர்லோட் இல்லை யூஸ் பண்ணல அப்படின்னா வந்து bx டாட் லென்த் ஈக்குவல் டு bx1 டாட் லென்த் ப்ளஸ் bx2 டாட் லென்த், இந்த மாதிரி தான் நம்ம பண்ண முடியும். ஸோ bx1 டாட் லென்த் ஈக்குவல் டு bx2 டாட் லென்த். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் நம்ம க்ரியேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம சிங்கிள் என்டிட்டியாக டேரெக்டாகவே வந்துட்டு இந்த ஆப்ரேட்டரை வந்து நம்ம ஓவர்லோட் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் வந்து ஆப்ரேட்டர் ஓவர்லோடுக்கான ஒரு மேஜர் அட்வான்டேஜ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இன்டர்ஃபேஸஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இன்டர்ஃபேஸ்க்காக நம்ம ஒரு நியூ ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணலாம். ஸோ நியூ ப்ராஜெக்ட். ஸோ இதில் வந்து இன்டர்ஃபேஸ் டெமோ கன்சோல் அப்ளிகேஷன் நம்ம சூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல வந்து இன்டர்ஃபேஸ் டெமோ அப்படின்னு நம்ம வந்து ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ இன்டர்ஃபேஸ் டெமோ நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எப்படி நம்ம இன்டர்ஃபேஸஸ் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ வந்து எப்போவுமே வந்து இன்டர்ஃபேஸ் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு ஸோ இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிற ஒரு கீவேர்ட் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ வந்து அதுக்கு முன்னாடி ஒரு ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் பப்ளிக் இன்டர்ஃபேஸ் ஆட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்ஃபேஸ் நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ஸோ எதுக்காக அப்படின்னா வந்துட்டு இந்த இன்டர்ஃபேஸஸ்க்குள்ளே வந்துட்டு மல்டிபிள் மெத்தட்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு கேல்க் அப்படின்ற ஒரு இன்டர்ஃபேஸ் நேம் வந்து கேல்க் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து மல்டிபிள் மெத்தட்ஸ் நம்ம எழுதிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து அடிஷன் ஆப்ரேஷன் எழுதணும் பார்த்தா வாய்ட் ஆட் அப்படிங்கிற ஒரு மெத்தட் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னா ஜஸ்ட் டிக்ளேர் மட்டும் தான் பண்ணியிருக்கோம், நம்ம டிஃபைன் எதுவுமே பண்ணலை. ஸோ வந்து இது எங்கே நம்ம டிஃபைன் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தா, எந்த இடத்துல வந்து இந்த இன்டர்ஃபேஸ் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அங்கே தான் வந்து டிஃபைன் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ரோக்ராம் அப்படிங்கிற கிளாஸ் வந்து இந்த கேல்க்குங்கிறத வந்து இன்டர்ஃபேஸை யூஸ் பண்ணுது அப்படின்னா, ஸோ அப்போ வந்து இந்த ஆட் ஃபங்க்ஷனை வந்து நம்ம இன்டர்ஃபேஸ் மூலமாக வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த கேல்க்லேருந்து இந்த ஆட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை வந்து எப்படி ஆக்சஸ் பண்ணுவோம் அப்படின்னா வந்துட்டு பப்ளிக் வாய்ட் ஆட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி, ஸோ இதில் வந்து நம்ம ஃபங்க்ஷனாலிட்டி எக்ஸ்ட்ரா ஃபங்க்ஷனாலிட்டி எடுத்துகிட்டு போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் இந்த இடத்துல வந்து இன்ட் a ஈக்குவல் டு 10, b இஸ் ஈக்குவல் டு 25 அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா வந்துட்டு ஸோ இந்த வாய்ட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஓவர் ரைட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு ஸோ இந்த இடத்துல எக்ஸ்பெக்டட் எரர் வருது. எதனால் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து இன்டர்ஃபேஸஸ் வந்து எங்கேயோ க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருந்திருக்கிறோம். ஸோ அதனால தான் இது. ஸோ பப்ளிக் வாய்ட் ஆட் முடிஞ்சிச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து எக்ஸ்பெக்டட், ஸோ இங்கே எங்கே எரர் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த நேம் ஸ்பேஸ் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இன்டர்ஃபேஸும் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ கிளாஸ் ஆல்சோ க்ளோஸ். ஸோ இதனால் நமக்கு இந்த எரர் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, நம்ம வந்து ஒரு மெத்தடுக்குள்ளே ஒரு மெத்தட் எழுதுறதுனால தான் இந்த எரர் வந்திருக்கு. ஸோ அப்போ வந்து இது எப்படி நம்ம கிளியர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தா, இந்த மெத்தட்ஸ் வந்து நம்ம வெளியே தான் கொண்டு வரணும். ஸோ வந்து இது கட் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ வந்து இந்த இடத்துல நம்ம பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ வந்து நம்ம அந்த ஆட் அப்படிங்கிற மெத்தடை வந்து நம்ம வந்து இப்போது இன்டர்ஃபேஸ்லேருந்து நம்ம கால் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து இந்த ஃபங்க்ஷனாலிட்டி வந்து நம்ம என்ன வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஆடில் வந்துட்டு எக்ஸ்ட்ரா பேராமீட்டர் ஆட் பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ இன்ட் a, இன்ட் b அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ வந்து ரிட்டன், ஸோ வந்து ரிட்டனில் வந்து கண்டிப்பாக வராது. ஏன்னு பார்த்தா வந்து நம்ம வாய்டு மெத்தட் கொடுத்ததுனால தான் வந்து இந்த ப்ராப்ளம். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நம்ம புதுசாக வேணால் க்ரியேட் பண்ணலாம். கன்சோல் டாட் ரைட் லைனில் வந்துட்டு அடிஷன் அப்படின்னு கொடுத்து, ஸோ அடிஷனில் வந்துட்டு இங்கே வந்துட்டு a + b அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா வந்துட்டு எதுக்காக நம்ம ப்ராக்கெட்ஸ்குள்ளே a + b மென்ஷன் பண்ணுறோன்னு சொன்னால், இல்லைனா வந்து கன்கார்டினேஷனில் வந்து விழுந்துடும் அப்படின்றதுனால தான் வந்துட்டு நம்ம ப்ராக்கெட்ஸ்குள்ளே a + b யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து இந்த ப்ரோக்ராமை கால் பண்ணி நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு என்ன அவுட்புட் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ப்ரோக்ராம் p இஸ் ஈக்குவல் டு நியூ ப்ரோக்ராம் சொல்லி நம்ம அதுக்கு ஒரு இன்ஸ்டன்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ அந்த இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணக்கப்புறம் p டாட் ஆட் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா வந்துட்டு ஸோ இதோட அவுட்புட்ஸ் எப்படி வருது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ வந்து இந்த இடத்துல நம்ம என்ன பேராமீட்டர் பாஸ் பண்ணல. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஒரு
ஸோ ஏ கமா பி அப்படிங்கிற அந்த 2 வேல்யூஸ் நம்ம பாஸ் பண்ணலாம். ஸோ இதோட அவுட்புட்ஸ் என்ன வருது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து நான் ஸ்டாட்டிக் ப்ராப்ளம் சேம் வரதுனால இப்போ வந்து நம்ம ஸ்டாட்டிக் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணோம்னா இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிடும். ஸோ இப்போ வந்து இதோட அவுட்புட் எப்படி வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல நமக்கு எரர் வந்திருக்குது, டஸ் நாட் இம்ப்ளிமெண்ட் இன்டர்ஃபேஸ். ஸோ இன்டர்ஃபேஸை வந்து கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எரர் வந்திருக்கு. ஸோ இது என்ன பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ எதனால் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த இடத்துல வந்து நம்ம எந்த பேராமீட்டர்ஸ் கொடுக்கல, பட் வந்து இந்த இடத்துல பேராமீட்டர்ஸ் கொடுத்துருக்கனால தான் நமக்கு வந்து இந்த எரர் வருது. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து இன்ட் ஏ கமா இன்ட் பி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேராமீட்டர்ஸ் நம்ம ஆட் பண்ணியாச்சு. ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் இதோட அவுட்புட்ஸ் எப்படி வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ எரர் இல்லாமல் கரெக்டாக ரன் ஆயிடுச்சு. பட் வந்துட்டு நம்ம இன்னும் மெயின் மெத்தட்குள்ளே வந்துட்டு நம்ம வந்து console.read கீ கொடுக்கல. எதுக்காக அப்படின்னா அந்த விண்டோஸ் வந்து அப்படியே டிஸ்பிளே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ console.read கீ நம்ம கொடுத்தாச்சு. ஸோ இதோட அவுட்புட்ஸ் எப்படி வருது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ அடிஷன் இஸ் 35 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அவுட்புட் வந்திருக்கு. ஸோ எப்படி ஒரு இன்டர்ஃபேஸ்லேருந்து நம்ம கரெக்டாக நம்ம ஒரு மெத்தடை கிரியேட் பண்ணி நம்ம எதுக்காக இந்த இன்டர்ஃபேஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இன்டர்ஃபேஸில் வந்துட்டு ஒரு மெத்தட் வந்து கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து மல்டிபிள் டைம்ஸ் அதை வந்து இன்ஹெரிட் பண்ணாமல் ஒரு சிங்கிள் இன்டர்ஃபேஸில் இருந்து ஸோ ஒரு 10 கிளாஸஸ் இல்லை 15 கிளாஸஸ் வந்து சேம் இன்டர்ஃபேஸ் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கும். ஸோ இதனால் என்னென்னு பார்த்தா வந்து மெமரி அவாய்டி ரொம்ப கம்மியாகும். எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, சிங்கிள் நேமில் இருக்கிற ஒரு மெத்தடை வந்துட்டு டிஃப்ரெண்ட் என்டிட்டி, அதாவது வந்து டிஃப்ரெண்ட் ஃபார்மில் நம்ம வந்து டிரைவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த இன்டர்ஃபேஸஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் சாப்டர்ஸில் வந்துட்டு நேம் ஸ்பேசஸ் அண்ட் ப்ரீ ப்ராசஸர் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.